இந்த மொபைல் ஃபோன் வந்து நீங்க வந்து லாஸ்ட் ஆச்சுன்னா இப்போ உங்க சொன்ன மாதிரி நிறைய வேல்யூபிள் டேட்டா வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் இது வந்து மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர் அவங்களுக்கு நோட்டிஃபை பண்ணி அந்த சிம்மை வந்து டீஆக்டிவேட் பண்றது. இப்போ மேடம்னு சொல்லுவாங்க, இப்போ ஆன்லைன்ல வந்து சஞ்சார் சாதி அப்படின்னு சொல்லி அந்த போர்ட்டல் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இனிஷியேட்டிவ். இது வந்து என்னன்னா இந்த லாஸ்ட் ஸ்டோலன் மொபைல் மிஸ்பிளேஸ் ஆச்சுன்னா ரிப்போர்ட் பண்றது. இது ரிப்போர்ட் பண்றது இப்போ போலீஸுக்கும் ஆக்சஸ் இருக்கு சஞ்சார் சாதி. அதே மாதிரி நீங்க இண்டிவிஜுவல்ஸ் நீங்க இருக்கு உங்களுக்கும் வந்து ஆக்சஸ் வந்து இருக்கு. இது வந்து ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னாக்க போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடர், அடுத்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்க அதுல ரிப்போர்ட் பண்ணும்போதே அந்த எஃப்ஐஆரோ இல்ல அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து அது வந்து கேட்கும். ரிப்போர்ட் பண்ணோன்னு என்ன ஆகும் அப்படின்னாக்க அது கம்ப்ளீட்டா வந்து ட்ராக் பண்ணுவாங்க. இந்த மூமெண்ட் அந்த சிம் வந்து ஆக்டிவ் ஆகி இப்போ வேற ஒரு ஃபோன் அந்த ஃபோனை வந்து யூஸ் பண்ணும்போது, ஏன்னா ஐஎம்இ நம்பர் நீங்க கொடுக்குறீங்க, அந்த டிவைஸ் வந்து யூஸ் பண்ணும்போதே மொபைல் சர்வீஸ் ப்ரொவைடருக்கும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும், இங்க வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் போகும். போகும்போது அவங்களுக்கு வந்து எந்த நம்பர்ல எந்த லொகேஷன்ல இருந்து கால் பண்றாங்க அப்படிங்கிறத ட்ராக் பண்ணி ரெக்கவர் பண்றதுக்கு முடியும். ரெண்டாவது, நீங்க ரிப்போர்ட் பண்ண டைம்ல இருந்து எனிதிங் அதை யாராவது மிஸ்யூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்க அது நீங்க யூ ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள். அதுக்காக தான் நீங்க வந்து சாரம் முன்னாடி வந்து சொன்னாங்க, இது பண்ண வேண்டியது முதல்ல வந்து அங்கே ரிப்போர்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து சஞ்சார் சாதி போர்ட்டல்லையும் நீங்க வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்க அது வந்து எப்போ ஆக்டிவ் ஆகுதோ, ஆக்டிவ் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் போறதை வச்சு ரெக்கவரி வர முடியும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த டேட்டா வந்து நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க, டேட்டா இது பண்றதுக்கு அப்படின்னாக்க இப்போ வந்து நீங்க உங்களுக்கு மொபைல்லையே தெஃப்ட் மொபைல் வந்து ட்ராக் பண்றதுக்கு ஆப்ஷன் இருக்கு. கூகுளோட லிங்க் பண்ணி வைக்கிற இன்னைக்கு ஸ்மார்ட் போன்ல வந்து எல்லா இதுலயுமே ஆப்ஷன் இருக்கு, எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படிங்கிறது. டேட்டா இதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னாக்க முடிஞ்ச அளவுக்கு நீங்க இதுல வந்து அந்த சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி லோக்கலா வைக்காம, இது எல்லாமே ஒரு கிளவுட் ஸ்டோரேஜ் இப்போ இன்னைக்கு எல்லாத்துலயுமே இருக்கு. உங்களுக்கு கிளவுட்ல கிளவுட் ஸ்டோரேஜ்ல வந்து வைக்கிறது நல்லது. உங்களுடைய கான்டாக்டா இருக்கலாம், உங்களுடைய டேட்டாஸ் இது எல்லாமே வச்சுக்கலாம். இது வந்து என்னன்னா ஒரு இன்டர்ஃபேஸ் மாதிரி வச்சுக்கோங்க யூஸ் பண்றதுக்கு. லோக்கலா எந்த ஒரு சென்சிட்டிவ் டேட்டா பர்டிகுலரா பேங்கிங் டிரான்சாக்ஷன் ரிலேட்டட் எதுவுமே வச்சுக்காதீங்க. பாஸ்வேர்டு அதுல எழுதி அதுல வச்சுக்கிறது, காப்பியா வச்சுக்கிறது அது வச்சுக்கவே கூடாது. அப்ப என்ன ஆகும் அப்படின்னா மொபைல் தொலைஞ்சு போச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து நீங்க இந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ண பிரகாரம் வேற மொபைல் வாங்கிட்டு நீங்க கிளவுட்ல இருந்ததுன்னா கான்டாக்டை நீங்க வந்து சிங்க் பண்ணிக்கலாம். இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படிதான் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும்.